தொடர்ந்து கற்பனை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். அரசு தேர்வுகளுக்கும் ஒரு அறிவிப்பாணை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வு, அதாவது என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்வு என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/2/2025 அன்னைக்கு நடக்குது. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மூலமாக இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை 31/12/2024 முதல் 24/1/2025க்குள் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தலைமை ஆசிரியர்களிடம் 24/1/2025க்குள்ளே ஒப்படைக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் மேலும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இதுக்கான எலிஜிபிளாக என்னென்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த என்எம்எஸ் தேர்வு எழுதணும் அப்படின்னா 2024-25 கல்வியாண்டில், இந்த கல்வியாண்டில் நீங்கள் 8வது படிச்சுட்டு இருக்கணும். அடுத்து உதவித்தொகை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் வகுப்பு படிக்கிறவர்களும் 12,000 உதவித்தொகையாக வழங்குவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, 8ஆம் வகுப்பில் பயிலணும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் இதை யாரும் இருக்க மாட்டீங்க, பெரும்பாலும் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளியில் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உங்களுக்கு விண்ணப்பத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கேட்பாங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் உங்களுடைய பேர் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே நீங்கள் மாற்றிக்கலாம். 10ஆம் வகுப்பு சான்றிதழில் எப்படி வரணுமோ அதே போல் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய பெற்றோர் பேர், அடுத்ததாக வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இதில் ஏதாவது எமிஸில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இது 12ஆம் வகுப்பு வரலும் நம்ம இந்த உதவித்தொகை நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு வரலும் உங்களுக்கான உதவித்தொகை வரும். அதனால் வந்து பேர் வந்து மாறி இருக்கக்கூடாது. நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் உங்களுக்கு பேர் எப்படி வரணுமோ அதே பொருள் தான் இருக்கணும். அதுதான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த தொலைபேசி எண் வந்து மாற்றி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு ஓடிபிக்கு மெசேஜ் வரும், அதில் ஓடிபி வரும். அதனால் வந்து நீங்கள் எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பர் பர்மனெண்ட்டாக கொடுக்கணும். அதுதான் வந்து முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து டிஜி போர்ட்டலில் எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. மாணவர்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க பேர் எழுதிப்பாங்க. அது ஃபில் பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேர்வு எழுதுறதுக்கு உங்களுக்கு ₹50 ஆன்லைன் கட்டணம் செலுத்தணும். அதை நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும், அவங்க கொடுத்துருவாங்க. இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 2 பகுதியாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, பகுதி 1 மனத்திறன் தேர்வு, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. பகுதி 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, படிப்பறிவு தேர்வு, ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, SAT அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாடத்திட்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பில் இருக்கிற முழு பாடத்தையும் படிக்கணும். அடுத்து 8ஆம் வகுப்பில் இப்போ நீங்கள் முதல் பருவம் 2ஆம் பருவம் படிச்சிட்டிங்க, 3ஆம் பருவம் இப்போ தான் இனிமேல் தான் எழுத போகிறீங்க. அதனால் 2 பருவத்தையும் படிக்கணும். இதில் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணிதத்தில் 20, அறிவியலில் 35, சமூக அறிவியலில் 35 என 90 மதிப்பெண் இருக்கும். இந்த மனத்திறன் தேர்வை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பாடப்பகுதியெலாம் இல்லை, உங்களுடைய அந்த மனத்திறனை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து அதில் இருக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்தது தான். இதை வந்து இந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலும் பண்ணணும் அப்படின்றத. 22/2/2025 சனிக்கிழமையில் நடக்குது. இந்த தேர்வுக்கு விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் 31, அதாவது இன்றைய தேதியிலேருந்து 31/12/2024 24/1/2025 வரை நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்துப்பாங்க. இதுதான். அடுத்தது ஏற்கனவே நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பள்ளியில் நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பணம் கட்டுறதெல்லாம் அவங்க ஆன்லைனில் கட்டி அவங்க விண்ணப்பத்தை ஒப்படைச்சிருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மாணவர்களுடைய அந்த அறிவுத்திறனை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தேர்வுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் வந்து விண்ணப்பிங்க. உங்களுக்கு வந்து 12ஆம் வகுப்பு வரலும் அந்த 12,000 உதவித்தொகை கிடைக்கும். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.